நம்ம வாழ்க்கையில பிசாசு கொடுக்கிற, சத்துருக்கள் கொடுக்கிற பயமுறுத்தலுக்கு பயப்படாம, அதை விட என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், எதையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசித்து அந்த வசனத்தின் மேல, சத்தியத்தின் மேல நம்ம நிற்கும் போது நமக்காக ஒரு அடையாளத்தை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்கள் காணும்படி தேவன் ஒரு அடையாளத்தை நமக்காய் நிறுத்துவார். நம்முடைய சத்துருக்கள் கண்டு நடுங்கும்படியாக தேவன் அடையாளத்தை எழுப்பி நிறுத்தி ஒரு கொடியை ஏற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள், தேவன் நம்மை அனுப்பும் காரியங்கள், தேவன் நமக்காக ஆரம்பித்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பயமுறுத்தலை கொண்டு வந்து எப்படியாவது முடக்கிடலாம் நினைப்பான். ஆனா நீங்க விசுவாசிப்பீர்களானா, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தார், கர்த்தர் இதை செய்யும்படி சொன்னார், கர்த்தர் இதை நடத்தி வருகிறார், கர்த்தர் இதை கொண்டு செல்லுகிறார், என்ன பயமுறுத்தினாலும் நான் உன் பயமுறுத்தலுக்கு இணங்க மாட்டேன் என்று நம்ம தைரியமா நிற்கும் போது பாருங்க, அந்த பயத்துக்கு இடம் கொடாம தேவ சத்தியத்தின் மேல நம்ம நிற்கும் போது, சத்தியத்தின் நிமித்தமாக கர்த்தர் நமக்காக ஒரு கொடியை எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம தோற்று போவோம், எந்த இடத்துல நம்ம மறைந்து போவோம், அழிந்து போவோம் என்று ஜனங்கள் நினைச்சாங்களோ, சத்துருக்கள் நினைச்சாங்களோ, அவர்களுக்கு முன்பாகவே ஒரு அடையாள சின்னமாக தேவன் நமக்காக நிற்கிறார் என்பதை தேவன் நமக்காக எழுப்பி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார்.